பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா 2023 2023 45வது சட்டம் 25 டிசம்பர் 2023. அத்தியாயம் 1 முன்னுரை. பிரிவு 1 குறுந்தலைப்பு தொடக்கம் மற்றும் செயல்படுத்துதல். இந்த சட்டம் பாரதிய நியாய சங்கீதா 2023 என்று வழங்கப்படும். பிரிவு 1 பாயிண்ட் 2. இந்த சட்டம் மத்திய அரசாங்கம் அரசு பதிவிதழில் அறிவிப்பு செய்த பின்னர் அத்தகைய தேதியில் அமலுக்கு வரும். பிரிவு 1 இச்சட்டத்தின் வகைமுறைகளுக்கு மாறான செய்கை அல்லது விடுகை ஒவ்வொன்றிற்கும் இந்தியாவுக்குள் குற்றவாளியாகிற ஒவ்வொருவரும் இச்சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளாதல் வேண்டும், ஆனால் மற்றபடி அன்று. பிரிவு 1 இந்தியாவுக்கு புறத்தே செய்யப்பட்ட ஒரு குற்றத்திற்காக இந்திய சட்டம் எதனாலேனும் விசாரணைக்கு உள்ளாகிற எவர் ஒருவர் பேரிலும் இந்தியாவுக்கு புறத்தே செய்யப்பட்ட செய்கை எதற்காகவும் அத்தகைய செய்கை இந்தியாவுக்குள் செய்யப்பட்டிருந்தது போன்று அதே முறையில் இச்சட்டத்தின் வகைமுறைகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். பிரிவு 5வது பாயிண்ட் 5 இந்தியாவுக்கு வெளியிலும் அப்பாலும் உள்ள எவ்விடத்திலும் இந்திய குடிமகன் எவரேனும் ஒருவரால் செய்யப்பட்ட செய்கை. 5 இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் அல்லது வானூர்தி எதிலும் எவரேனும் ஒருவரால் அது எங்கிருந்தாலும் செய்யப்பட்ட குற்றம் எதனென்றும் மீதும் கூட இது இயங்கும். 5 இந்தியாவிற்கு வெளியிலும் அப்பாலும் ஏதேனும் இடத்தில் ஏதேனும் நபர் இந்தியாவில் அமைந்துள்ள ஓர் கணினி மூலாதாரத்தினை இலக்கு கொண்டு செய்திடும் குற்றம். இது பிரிவு 1. பிரிவு 5 வரை. பிரிவு 6வது இந்திய அரசின் பணியிலுள்ள அலுவலர்கள், தரைப்படை வீரர்கள், கப்பற்படை வீரர்கள் அல்லது வான்படை வீரர்களின் கலகத்தையும் அவர்கள் பணியை விட்டோடுதலையும் தண்டிப்பதற்கான சட்டம் எதனின் வகைமுறைகளையோ அல்லது சிறப்பு அல்லது சட்டம் எதனின் வகைமுறைகளையோ இந்த சட்டத்தில் உள்ள எதுவும் பாதித்தல் ஆகாது. பிரிவு 2 பொருள் வரையறைகள். 1 செய்கை. பிரிவு 2 விலங்கு. 3 சிறார். 4 கள்ளத்தயாரிப்பு. கள்ளத்தயாரிப்புல விளக்கம் 1 என்ன சொல்லுதுன்னா, கள்ளத்தயாரிப்பு போலி தயாரிப்பு துல்லியமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் வஞ்சித்தல் செய்யக்கூடும் என்ற நோக்கம் அதற்கு எதிர்மாறாக மெய்ப்பிக்கப்படும் வரை கருதப்படுதல் வேண்டும். இது விளக்கம் 2. 5வது பிரிவு 5 நீதிமன்றம். 6 மரணம். 7 நேர்மையற்ற வழியில். 8 ஆவணம். 9 மோசடியாக. 10 பால். 11 நல்லெண்ணம். 12 அரசு. 13 புகழளித்தல். 14 கேடு ஊறு. 15 சட்டத்திற்கு மாறான செய்ய சட்டப்படி கட்டுப்பட்ட. 16 நீதிபதி. 16 1 சட்ட நடவடிக்கை எதிலும் உரிமை வழக்கிலும் சரி அல்லது குற்ற வழக்காயினும் சரி முடிவான ஒரு தீர்ப்பையோ அல்லது எதிராக மேல்முறையீடு செய்யப்படாவிட்டால் முடிவானதாக இருக்கும் ஒரு தீர்ப்பையோ அல்லது வேறு அதிகாரி எவரேனும் உறுதி செய்யப்பட்டால் முடிவானதாக இருக்கும் ஒரு தீர்ப்பையோ வழங்க சட்டத்தால் அதிகாரம் பற்றிருக்கிற அல்லது 16 அத்தகைய ஒரு தீர்ப்பை வழங்க எந்த ஆட்கள் குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதோ அந்த ஆட்களின் குழுவில் ஒருவராக இருக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்கும். அதான் நீதிபதி. 17 உயிர். உயிர்னா மனித உயிரை குறிக்கும். 18 வட்டார சட்டம். 19 ஆடவன். 20 ஆண்டு மாதம். 21 அசவியல் சொத்து. 22 எண். 23 பிரமாணம். 24 குற்றம்.
25 விடுகை, 26 ஆள், 27 பொதுமக்கள், 28 பொது ஊழியர், 29 நம்புவதற்கு காரணம், 30 சிறப்பு சட்டம், 31 மதிப்பாவனம், 32 களம், 33 தன்னிச்சையாக, 34 ஒரு உயில், 35 பெண், 36 சட்டவிரோதமான ஆதாயம், 37 சட்டவிரோதமான இழப்பு, 38 சட்டவிரோதமாக ஆதாயம் அடைவது, சட்டவிரோதமாக இழப்பது. 39 இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படும் வரையறுக்கப்படாத வார்த்தைகள், சொற்றொடர்கள் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 மற்றும் பாரதிய சுரக்ஷா சங்கீதா 2023 வகுத்தமைக்கப்பட்ட பொருளை முறையே கொண்டிருக்கும். பிரிவு 3 பொது விளக்கங்கள். இந்த சட்டம் முழுவதிலும் ஒரு குற்றத்தின் சொற்பொருள் ஒவ்வொன்றையும், தண்டனை வகைமுறை ஒவ்வொன்றையும், அத்தகைய சொற்பொருட்கள் அல்லது தண்டனை வகைமுறை ஒவ்வொன்றையும், எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றையும் பொது விளக்குகள் என்ற தலைப்பு கொண்டு அத்தியாயத்தில் அடங்கியுள்ள விளக்குகளுக்கு உட்பட்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். அந்த விளக்குகள் அத்தகைய சொற்பொழிலாலோ தண்டனை வகைமுறையிலோ அல்லது எடுத்துக்காட்டிலோ மீண்டும் சொல்லப்படாதிருத்தலும் கூட. ஓகே, எடுத்துக்காட்டுகள் அதெல்லாம். பிரிவு பொது விளக்குகள் பிரிவு 3ல 2வது பாயிண்ட். இந்த சட்டத்தின் எந்த பகுதியிலும் விளக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சொற்றொடரும் அந்த விளக்கத்துக்கு பொருந்தும் வகையில் இந்த சட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரிவு 3ல 3 ஒருவருடைய சொத்து அவர் சார்பாக அவருடைய மனைவி, எழுத்தர் அல்லது பணியாள் ஒருவர் வசம் இருக்கும்போது இந்த சட்டத்தின் பொருளின்படி அது அவருடைய வசத்தில் இருப்பதாகிறது. பிரிவு 3ல 4 இந்த சட்டத்தின் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மாறான உட்கருத்தொன்று சந்தர்ப்பத்தில் இருந்து தோன்றினால் தவிர செய்யப்பட்ட செய்கைகளை குறிக்கும் சொற்கள் சட்டத்துக்கு மாறான விடியைகளையும் அளாவும். பிரிவு 3ல 5 பல்வேறு ஆட்களின் பொதுவான உட்கருத்தை மேல் நடத்தும் வகையில் அவர்கள் அனைவராலும் ஒரு குற்ற செய்கை செய்யப்படும் போது அத்தகையவர்களில் ஒவ்வொருவரும் அது அவரால் தனித்து செய்யப்பட்டது போன்று அந்த செய்கைக்கு பொறுப்பாளியாவார். பிரிவு 3ல 6 குற்றமுற்ற அறிவுடன் அல்லது உட்கருத்துடன் செய்யப்படுகின்ற காரணத்தால் மட்டுமே குற்ற செய்கையாவுள்ள ஒரு செய்கை பல்வேறு ஆட்களால் செய்யப்படும் போதெல்லாம் அத்தகைய அறிவுடன் அல்லது உட்கருத்துடன் அச்செய்கையில் சேர்ந்துள்ள அத்தகைய ஆட்களில் ஒவ்வொருவரும் அந்த அறிவுடன் அல்லது உட்கருத்துடன் அவரால் தனித்து அச்செய்கை செய்யப்பட்டது போன்றே அச்செய்கைக்கு பொறுப்பாளியாவார். பிரிவு 3ல 7 ஒரு செய்கையாலோ அல்லது விடுகையாலோ ஒரு குறிப்பிட்ட விளைவை உண்டாக்குவதானது அல்லது அந்த விளைவை உண்டாக்கும் ஒரு முயற்சியானது ஒரு குற்றமாகும் இடத்திலெல்லாம் அந்த விளைவை அதன் ஒரு பகுதி செய்கையாலும் ஒரு பகுதி விடுகையாலும் உண்டாக்குதலும் அதே குற்றமாகும் என்று கொள்ளுதல் வேண்டும். பிரிவு 3ல 8 பல்வேறு செய்கைகளின் மூலமாக ஒரு குற்றம் செய்யப்படும் போது அந்த செய்கைகளில் ஏதேனும் ஒன்று தனியாகவோ அல்லது மற்ற எவர்கள் கூட்டாகவோ செய்வதன் மூலம் அந்த குற்றத்தை செய்வதில் உட்கருத்துடன் ஒத்துழைக்கின்ற ஒருவரும் அக்குற்றத்தை செய்தவராவார். பிரிவு 3ல 9 ஒரு குற்ற செய்கையை செய்வதில் பல்வேறு ஆட்கள் ஈடுபட்டிருக்கும் இடத்து அல்லது சம்பந்தப்பட்டிருக்கும் இடத்து அந்த செய்கையின் காரணமாக அவர்கள் வெவ்வேறு குற்றங்களை செய்தவர்களாகலாம். அத்தியாயம் 2 தண்டனைகள் பற்றி. பிரிவு 4 தண்டனைகள். பிரிவு 4ல மரணம், ஆவணா, ஆயுள் சிறைவாசம், அதாவது ஒரு குற்றவாளியின் ஆயுள் காலம் முழுவதும். ஈனா 2 வகையான சிறை தண்டனையாவது 1 கடுங்காவல், அதாவது கடுமையான உடல் உழைப்புடன். 2 மெய்க்காவல். ஈயனா சொத்தின் தண்ட இழப்பு. ஊனா அபராதம், தண்டம். ஊவனா சமூக சேவை அல்லது சமுதாய சேவை. பிரிவு 5 தண்டனையை மாற்றுதல். பிரிவு 6 தண்டனை கால அளவுகளின் பின்னங்கள்.
தண்டனை கால அளவுகளை பின்னங்களை கணக்கிடுவதில் ஆயுள் சிறைவாசமானது 20 ஆண்டு சிறை தண்டனைக்கு சமமானது போன்று கணக்கிடப்படுதல் வேண்டும். பிரிவு 8 அபராத தொகை. அபராத தொகை செலுத்தும் கடப்பாடு. பிரிவு 8 1 எந்த தொகை வரையிலும் ஓர் அபராதம் போடலாம் என்று வெளிப்படையாக கூறப்படாவிடத்து குற்றவாளி செலுத்துவதற்கு உள்ளாக்கிய அபராத தொகையானது வரம்பில்லாது இருக்கும், ஆனால் அது மிகையாக இருத்தல் கூடாது. பிரிவு 8 2 குற்றம் ஒன்றில் சிறைவாசமும் அபராதம் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றில் குற்றவாளி சிறைவாச தண்டனையுடனோ அல்லது அல்லாமலோ ஓர் அபராதம் விதித்து தண்டிக்கப்படும் ஒவ்வொரு வழக்கிலும் சிறைவாசமோ அபராதமோ விதித்து அல்லது அபராதம் மட்டும் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் ஒன்றில் குற்றவாளி அபராதம் விதித்து தண்டிக்கப்படும் ஒவ்வொரு வழக்கிலும் ஆவணா அபராதம் செலுத்த தவறினால் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு குற்றவாளி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று தன் தீர்ப்பின் தண்டனையில் உத்தரவிடுவதற்கு அத்தகைய குற்றவாளிக்கு தீர்ப்பு தண்டனை வழங்குகிற நீதிமன்றம் அதிகாரமுடையதாகும். அந்த சிறை தண்டனையானது அவருக்கு விதிக்கப்படக்கூடிய அல்லது தண்டனை மாற்றப்படுமானால் அவர் உள்ளாகக்கூடிய வேறெந்த சிறை தண்டனையுடன் கூடுதலானது இருத்தல் வேண்டும். பிரிவு 8 3 ஒரு அபராதம் செலுத்த தவறியதற்காக எந்த கால அளவிற்கு குற்றவாளி சிறையில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகின்றதோ அந்த கால அளவானது அக்குற்றம் சிறைவாசமும் அபராதமும் விதித்து தண்டிக்கக்கூடியதாயிருக்குமானால் அக்குற்றத்திற்கு உச்ச அளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் சிறைவாச கால அளவில் 1/4 மேற்படுத்தக்கூடாது. பிரிவு 8 4 ஒரு அபராதம் செலுத்த தவறியதற்காக நீதிமன்றம் விதிக்கும் சிறை தண்டனையானது அந்த குற்றத்திற்கு குற்றவாளிக்கு எந்த வகையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்க கூடுமோ அந்த வகையான சிறை தண்டனை எதையும் சேர்ந்ததாக இருக்கலாம். பிரிவு 8 5 குற்றமானது அபராதம் அல்லது சமூக சேவை விதித்து தண்டிக்கப்படக்கூடியதாக இருக்குமானால் அந்த அபராதம் செலுத்தவோ அல்லது சமூக சேவை செய்யவோ தவறியதற்காக நீதிமன்றம் விதிக்கும் சிறை தண்டனை மெய்க்காவலாக இருத்தல் வேண்டும். மற்றும் அபராதம் செலுத்தவோ அல்லது சமூக சேவை செய்யவோ தவறியதற்காக எந்த கால அளவில் குற்றவாளி சிறையில் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறதோ அந்த கால அளவு பின்வரும் திட்டத்துக்கு மேற்படுதல் ஆகாது. அதாவது அபராத தொகை 5000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது என்று இருக்கும்போது 2 திங்களுக்கு மேற்படாத எந்த காலத்து அளவுக்கும் மற்றும் ஆவணா 5 பிரிவு 8 5 ஆவணா அபராத தொகை 10,000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது என்று இருக்கும் பொழுது 4 திங்களுக்கு மேற்படாத எந்த காலத்து அளவு இருக்கும். மேலும் பிரிவு 8 5 ஈனா வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் 12 திங்களுக்கு மேற்படாத எந்த கால அளவிற்கும். பிரிவு 8 6 அபராதம் செலுத்த தவறி விதிக்கப்படும் சிறைவாசமானது எந்த அளவு அபராத தொகை செலுத்தப்பட்டாலும் சரி, அந்த செயல்முறைப்படி வசூலிக்கப்பட்டாலும் சரி, அப்போதே முடிவரும். பிரிவு 6 ஆவணா செலுத்த தவறியதற்காக நிர்ணயம் சிறைவாசகத்தின் கால அளவு முடிவதற்கு முன்பே செலுத்த தவறியதற்காக அனுபவித்த சிறைவாச கால அளவானது இன்னும் செலுத்தப்படாமல் உள்ள அபராதத்தின் அளவு பகுதிக்கு உரிய வீதம் எதுவோ அதற்குறையாத அளவில் அபராத தொகையின் 1% பகுதி செலுத்தப்படுமானால் அல்லது வசூலிக்கப்படுமானால் அந்த சிறைவாசம் முடிவரும். பிரிவு 8 7வது பாயிண்ட் செலுத்தப்படாமல் எஞ்சியிருக்கும் அபராதமோ அதன் பகுதி எதுவுமோ தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு 6 ஆண்டுகளுக்குள் எந்த காலத்திலும் தண்டனையின்படி 6 ஆண்டுகளுக்கு மேல் நீண்டதொரு காலத்திற்கு குற்றவாளி சிறைவாசகத்திற்கு உள்ளானவனாக இருந்தால் அப்போது அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பு எந்த காலத்திலும் வசூலிக்கப்படலாம். மற்றும் குற்றவாளியின் மரணம், அவரது மரணத்துக்கு பிறகு அவரது கடன்களுக்கு சட்டப்படி பொறுப்பாகிற எந்த சொத்தையும் கட்டுப்பாடிலிருந்து விடுவிக்காது. பிரிவு 9 பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்துக்குரிய தண்டனையின் வரம்பு.
குற்றமாக உள்ள ஏதேனும் ஒன்று பல பகுதியில் சேர்ந்த ஒரு குற்றமாக இருந்து அந்த பகுதியில் எந்த ஒன்று அதுவாக ஒரு குற்றமாக உள்ளவிடத்து வெளிப்படையாக அவ்வாறு வகை செய்யப்பட்டிருந்தால் அன்றி அத்தகைய அவரது குற்றங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றத்திற்கான தண்டனை விதித்து அக்குற்றவாளி தண்டிக்கப்படுதல் கூடாது. பிரிவு 9ல் 2ல் ஆனா குற்றங்களுக்கு இலக்கணம் கூறும் அல்லது தண்டனை விதிக்கும் அவ்வப்போது அமலில் உள்ள சட்டம் ஏதொன்றினும் 2 அல்லது மேற்பட்ட தனித்தனியாக இலக்கணங்களின் கீழ் வந்தமைகின்ற ஓர் குற்றமாக ஏதேனும் இருக்குமிடத்து அல்லது ஆவணா. பிரிவு 9ல் 2ல் ஆவணம் பல்வேறு செய்திகளின் ஒன்றுக்கு மேற்பட்டவையோ அதுவோ அல்லது அவைகளோ ஒரு குற்றமாக அமைந்திருந்து அவை ஒன்று சேரும்போது வேறொரு குற்றமாக அமையுமிடத்து அக்குற்றவாளியை விசாரணை செய்யும் நீதிமன்றம் அத்தகைய குற்றங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு வழங்கக்கூடிய தண்டனையை காட்டிலும் அதிக கடுமையான ஒரு தண்டனை விதித்து குற்றவாளி தண்டித்தல் கூடாது. பிரிவு 10 பல்வேறு குற்றங்களில் ஒன்றை செய்த ஒருவருக்கு அவற்றில் எந்த குற்றத்திற்கு என்பது பற்றி ஐயம் இருப்பதாக தீர்ப்பில் சொல்லுகின்ற போது தண்டனை. தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு குற்றங்களில் ஒன்றை ஒருவர் செய்கிறார் என்பதாக மிக குறைந்த தண்டனை வகை செய்யப்பட்டுள்ளதோ அந்த தண்டனை விதிக்கப்படுதல் வேண்டும். பிரிவு 11 சிறையில் தனித்து அடைத்து வைத்தல் 3 மாதங்களுக்கு மேற்படாமல் குற்றவாளி தனித்து அடைத்து வைக்கப்படுதல் வேண்டும் என்பதாக தனது தீர்ப்பில் தண்டனை மூலம் கட்டளையிடப்படலாம். அதில் பிரிவு 11ல் ஆனா சிறைவாசன் கால அளவு 6 திங்களுக்கு மேற்படாவிட்டால் 1 மாதத்திற்கு மேற்படாத ஒரு காலத்திற்குள் ஆவணா சிறைவாசன் கால அளவு 6 திங்களுக்கு மேற்பட்டிருந்து ஆனால் ஓராண்டுக்கு மேற்படாவிட்டால் 2 திங்களுக்கு மேற்படாத காலத்திற்குள் தனித்து அடைத்து வைக்கலாம். பிரிவு 11ல் ஈனா சிறைவாசகத்தின் கால அளவு ஓராண்டுக்கு மேற்பட்டால் 3 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு காலத்திற்கு அடைத்து வைக்கலாம் தனித்து. பிரிவு 12 தனிமை சிறை வாசகத்துக்கான கால வரம்பு சிறையில் தனித்து அடைத்து வைக்கும் தண்டனையை நிறைவேற்றும் போது சிறையில் தனித்து அடைத்து வைக்கும் கால வரைகளுக்கிடையில் உள்ள இடைவெளிகள் அத்தகைய கால வரைகளை விட குறைந்த கால அளவாக இல்லாதிருப்பதோடு எந்த சந்தர்ப்பத்திலும் அவ்வாறு அடைத்து வைப்பதானது ஒரு சமயத்தில் 14 நாட்களுக்கு மேற்படுதல் கூடாது மற்றும் அளிக்கப்பட்ட சிறை தண்டனை 3 திங்களுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டியதாகும் போது சிறையில் தனித்து அடைத்து வைக்கப்படும் கால வரைகளுக்கு உள்ள இடைவெளிகள் அத்தகைய கால வரைகளை விட குறைந்த அளவாக இல்லாதிருப்பதோடு அளிக்கப்பட்ட மொத்த சிறை தண்டனை காலத்தில் எந்த ஒரு மாதத்திலும் சிறையில் தனித்து அடைத்து வைக்கப்படுவது 7 நாட்களுக்கு மேற்படுதல் கூடாது. பிரிவு 13 குறிப்பிட்ட குற்றங்களுக்கு முக்கிய தண்டனைகளுக்கு பின்பு அதிகரிக்கப்பட்ட தண்டனை. இந்த சட்டம் அத்தியாயம் 10 அல்லது அத்தியாயம் 17 படி 3 ஆண்டுகள் கால அளவு அல்லது அதற்கு மேற்பட்ட 20 வகையான சிறை தண்டனைகள் ஏதாவது ஒரு தண்டனை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்திற்காக இந்தியாவில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருந்து அந்த 2 அத்தியாயங்களில் ஏதேனும் ஒன்றின் படி அதே கால அளவுக்கு அதே விதமான சிறைவாசகம் விதித்து தண்டிக்கப்படத்தக்க எந்த ஒரு குற்றத்தையும் செய்வராக இருக்கும்போது அவர் அத்தகைய எந்த குற்றமும் ஒன்றிற்கும் ஆயுள் சிறைவாசகத்துக்கோ அல்லது 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய 2 வகை சிறைவாசங்களுக்கோ சிறைவாசங்கள் ஏதேனும் ஒன்றுக்கோ உள்ளாதல் வேண்டும். அத்தியாயம் 3 பொது விலக்குகள். அத்தியாயம் 3 பிரிவு 14 சட்டப்படி கட்டுப்பட்டுள்ள ஒருவரால். அத்தியாயம் 3 பொது விலக்குகள். பிரிவு 14 சட்டப்படி கட்டுப்பட்டுள்ள ஒருவரால் அல்லது பொருண்மை பற்றிய தவற்றினால் சட்டத்தின் மூலம் தாம் கட்டுப்பட்டிருப்பதாக நம்புகிற ஒருவரால் செய்யப்பட்ட செய்கை எதுவும் தவறாகாது. அதான் பொது விலக்கு. பிரிவு 15 நீதிமுறையில் செயல்படும் போது நீதிபதியின் செய்கை. பிரிவு 16 நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது கட்டளை தொடர்ந்து செய்யப்படும் செய்கை எதுவும் தவறாகாது. பிரிவு 17 சட்டத்தின்படி நியாயமானதாக ஒருவரால் செய்யப்படும் அல்லது பொருண்மை தவறு காரணமாக செய்யப்படும் செய்கை தவறாகாது.
பிரிவு 18 சட்டப்பூர்வமான ஒரு செய்கையை செய்கையில் ஏற்பட்ட தற்செயல் நிகழ்ச்சி. தற்செயல் நிகழ்ச்சி தான் கீ பாயிண்ட் பிரிவு 18. பிரிவு 19 தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆனால் குற்றமுறு உட்கருத்தின்றி செய்யப்படுதலும் வேறு தீங்கை தடுப்பதற்காக செய்யப்படுவதுமான செய்கை. ஓகே. பிரிவு 19 பிரிவு 20 அகவை 7க்குட்பட்ட ஒரு குழந்தையின் செய்கை. பிரிவு 21 7 வயதுக்கு மேற்பட்டதும் 12 வயதுக்குட்பட்டதும் புரிந்து கொள்ளும் பக்குவம் அடையாதுமான ஒரு குழந்தையின் செய்கை. பிரிவு 22 புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருவரின் செயல். பிரிவு 23 தமது விருப்பத்திற்கு மாறாக உண்டாக்கப்பட்ட குடிபோதை காரணமாக நிதானித்து பார்க்கும் திறனற்ற ஒருவரின் செய்கை. பிரிவு 24 ஒரு குற்றமாவதற்கு ஒரு குறிப்பிட்ட உட்கருத்து அல்லது அறிவு தேவைப்பட்டு குடிபோதையில் இருக்கிற ஒருவரால் அக்குற்றம் செய்யப்படும் பொழுது அது குற்றம்தான். பிரிவு 24 படி குடிபோதையில் இருந்து செய்தால் குற்றம்தான். பிரிவு 25 மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கக்கூடிய உட்கருத்து கொள்ளாதது அநேகமாக விளைவிக்கக்கூடியது என்று தெரியுமாலும் ஆனால் சம்மதத்துடன் செய்யப்படும் செய்கை. அதாவது இந்த வால் சண்டை போடுறது. ஓகே. பிரிவு 26 மரணம் விளைவிக்க உட்கருத்து கொள்ளாமலும் ஒருவரது நலனுக்காக நல்லெண்ணத்தோடும் சம்மதத்துடன் செய்யப்படும் செய்கை. அது அறுவை சிகிச்சை செய்யும் போது அவர் இறந்துட்டா அது காரணம். 26 27 காப்பாளரால் அல்லது அவர் சம்மதத்தின் பேரில் குழந்தையின் அல்லது புத்தி சுவாதீனமற்ற ஒரு நலனுக்காக நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் செய்கை. அந்த குழந்தையோட வயசு 12க்கு உட்பட்ட அல்லது உட்பட்ட வயதாக இருக்கணும். புத்திசாலிமற்ற ஒரு நலனுக்காக சிகிச்சை செய்யும் போது மரணம் ஏற்பட்டார். பிரிவு 27 ஆனால் உட்கருத்துடன் மரணம் விளைவித்தல் மீதோ அல்லது மரணம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலின் மீதோ இந்த விலக்கு இயங்காது. ஓகே. ஆவணா ஒரு செய்கையை மரணத்தின் அநேகமாக விளையக்கூடும் என்று தெரிந்தே ஒருவர் எதையும் மரணம் அல்லது கொடுங்காயத்தை தடுத்தல் அல்லது கொடிய நோயை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்தை தவிர வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக செய்யும் செயலின் மீது இந்த விலக்கு இயங்காது. ஓகே. ஈனா தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தலின் மீது அல்லது கொடுங்காயம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலின் மீது அது மரணம் அல்லது கொடுங்காயத்தை தடுக்கும் அல்லது கொடிய நோயை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக செய்யப்படுவதாயின்றி இந்த விலக்கு இயங்காது. எந்த ஒரு குற்றத்தின் மீது இந்த விலக்கு இயங்காதோ அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கும் குற்றத்தின் மீதும் இந்த விலக்கு இயங்காது. இது இயனா. பிரிவு 27 இயனா. பிரிவு 28 அச்சத்தினாலோ தப்பென்பதாலோ கொடுக்கப்படுவதாக தெரியும் சம்மதம். ஆனால் கேடு ஏற்படும் என்ற அச்சத்தால் அல்லது பொருள் பற்றிய தப்பெண்ணத்தினால் ஒருவரால் சம்மதம் கொடுக்கப்படுமானால் அத்தகைய அச்சம் அல்லது தப்பெண்ணத்தின் விளைவாக அந்த சம்மதம் கொடுக்கப்பட்டது என்பது அச்செய்கையை செய்பவர் அறிந்திருந்தாலும் அல்லது நம்புவதற்கு காரணம் கொண்டிருந்தாலும். ஓகே. ஆவணா. பிரிவு 28 ஆவணா புத்தி சுவாதீனம் இல்லாதவரின் சம்மதம். பிரிவு 28 ஈனா குழந்தையின் சம்மதம். 12 வயதுக்கு ஒருவர் சம்மதம் கொடுக்கப்படுமானாலும் அது கிடையாது. இச்சட்டத்தின் எந்த பிரிவிலும் கருதப்படும் சம்மதம் ஆகாது. சம்மதம் எது சம்மதம் கிடையாது. பிரிவு 29 விளைவிக்கப்படும் தீங்கின் சார்பில்லாமலே தாமே குற்றங்களாக இருக்கும் செயல்கள் விளக்கப்படுதல். சம்மதம் கொடுப்பவருக்கு அல்லது எவர் சார்பாக சம்மதம் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு விளைவிக்கும் அல்லது விளைவிக்க உட்கருத்து கொள்ளலாகும் அல்லது அநேகமாக விளைவிக்கக்கூடும் என்று தெரியலாகும் தீங்கு யாதவனின் சார்பு இல்லாமலே தாமே குற்றங்களாக இருக்கும் செயல்களின் மீது 25, 26 மற்றும் 27 பிரிவில் உள்ள விதிவிலக்குகள் இயங்காது. ஓகே. அதாவது 29 கருக்கொலைக்கு கொண்டாலும் அவங்க சம்மதம் தெரிவித்தாலும் அது குற்றம்தான். பிரிவு 30
சம்மதம் இல்லாமல் ஒருவரது நலனுக்காக நல்லெண்ணத்தோடு செய்யப்படும் செய்கை. பிரிவு 31. பிரிவு 30 ஆனா உட்கருத்தோடு மரணம் விளக்கும் செயல் மீதோ அல்லது மரணம் விளக்க செய்யும் முயற்சிகள் மீதோ இந்த விளக்கம் இயங்காது. பிரிவு 30 ஆவணா ஒரு செய்கை மரணத்தை அநேகமாக விளைக்கூடும் என்று தெரிந்தே ஒருவர் அச்செய்கை எதையும் மரணம் அல்லது கொடுங்காயை தடுக்கும் அல்லது கொடியினையை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்தை தவிர வேறு எதோ நோக்கத்திற்காக செய்யும் எந்த செயல் மீதும் இந்த இலக்கு இயங்காது. பிரிவு 30 ஈனா மரணத்தை அல்லது காயத்தை தடுக்கும் நோக்கத்தோடன்றி வேறெந்த நோக்கத்திற்காகவும் தன்னிச்சையாக விளைவிக்கப்படும் காயத்தின் மீது அல்லது காயம் விளைவிக்கும் முயற்சி மீது இந்த விலக்கு இயங்காது. பிரிவு 30 ஈயனா எந்த ஒரு குற்றத்தின் மீதும் இந்த விலக்கு இயங்காதோ அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கும் குற்றத்தின் மீதும் இந்த விலக்கு இயங்காது. ஓகே. பிரிவு 31 நல்லெண்ணத்தோடு தெரிவிக்கப்பட்ட செய்தி. பிரிவு 32 அச்சுறுத்தலினால் ஒருவன் கட்டாயப்படுத்தப்படும் செய்கை. இது கொலை குற்றம் மற்றும் மரண தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய அரசுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை தவிர இதை பயன்படுத்தலாம். பிரிவு 33 சிறுதீங்கை விளைவிக்கும் செய்கை. பிரிவு 34 தற்காப்புக்காக செய்யப்படுபவை. பிரிவு 35 உடலையும் சொத்தையும் பொறுத்து தற்காப்புரிமை. பிரிவு 35 ஆனா மனித உடலை பாதிக்கிற வகையில் செய்யப்பட்ட குற்றம் தம் உடலையும் வேறு ஒரு உடலையும் காப்பது. பிரிவு 35 ஆவணா திருட்டு, கொள்ளை, அலும்பு அல்லது அத்துமீறுதல் குற்றம் ஏதொன்று இலக்கணத்துக்கு அமைகிற ஒரு குற்றமாக உள்ள அல்லது திருட்டு, கொள்ளை, அலும்பு அல்லது அத்துமீறல் குற்றம் இவற்றை எவையேனும் செய்வதற்காக முயற்சியாக உள்ள எந்த செய்யினின்றும் தம்முடைய அல்லது வேறு எவருடைய சொத்தை அசையும் பொருளாயினும் அசையா பொருளாயினும் காத்து கொள்வதற்கு உரிமையுள்ளவராவார். பிரிவு 36 புத்தி சுவாதீனமற்றவர் முதலியவர்களின் செய்கையை பொறுத்து தற்காப்புரிமை. எந்த செய்கைகளை பொறுத்து தற்காப்புரிமை இல்லை என்பது. பிரிவு 37 தற்காப்புரிமை இல்லை எதுக்குன்னு அதில் ஆனா ஒரு பொது ஊழியரால் செய்யப்பட்டால் அல்லது செய்ய முயற்சி செய்யப்பட்டால் அந்த செய்கையான சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அச்செய்கையை பொறுத்தமட்டும் தற்காப்புரிமை ஏதும் இல்லை. அது மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்னும் அச்சத்தை நியாயமானதாக விளைவிக்காத ஒரு செய்கையானது அதான் இது பொதுவுடைய ஆவணா மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படும் அச்சத்தை நியாயமாக விளைவிக்காத ஒரு செய்கையானது தமது பதவி முறையில் நல்லெண்ணத்துடன் செய்யப்படுகின்ற ஒரு பொது ஊழியரின் உத்தரவின்படி செய்யப்பட்டால் அந்த முயற்சி செய்யப்பட்டால் அந்த உத்தரவு சட்டப்படி முற்றிலும் நியாயமானதாக இல்லை என்றாலும் கூட அச்செய்கையை பொறுத்த மட்டில் தற்காப்புரிமை ஏதும் இல்லை. பிரிவு 37 பொது அதிகாரிகள் பாதுகாப்பை நாடுவதற்கு அவகாசம் இருக்கும் சந்தர்ப்பங்களில் தற்காப்புரிமை ஏதும் கிடையாது. பிரிவு 37 இந்த உரிமையை பயன்படுத்தலில் உள்ள வரம்பு. காக்கும் நோக்கத்திற்கு அவசியமாக எந்த அளவுக்கு தீங்கு இழைக்கலாமோ அதைவிட அதிகமாக தீங்கு இழைக்கும் அளவுக்கு தற்காப்புரிமை எந்த சந்தர்ப்பங்களிலும் நீடிக்காது. பிரிவு 38 உடலை பொறுத்து தற்காப்புரிமையானது. உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கிறது. ஆனா அதாவது அவ்வாறு செய்யவில்லை என்றால் அத்தகைய தாக்குதல் மரணத்தை விளைவிக்கும் என்ற நியாயமான அச்சத்தை உண்டாக்குவதாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு. பிரிவு 38 மரணத்தை விளைவிக்கும் அப்படின்ற நோக்கம். பிரிவு 38 ஆவணா கொடுங்காயத்தை விளைவிக்கும் அப்படின்ற போது. பிரிவு 30 ஈனா வன்புணர்ச்சி செய்யும் உட்கருத்துடன் தாக்கும் போது. பிரிவு 38 ஈயனா இயற்கைக்கு மாறான காமச்சை திருப்தி செய்து கொள்ளும் உட்கருத்துடன் தாக்கும் போது. பிரிவு 38 ஊனா
பிள்ளை பிடிக்கும் அல்லது ஆள் கடத்தும் முக்கத்தும் தாக்குதல் நடத்த முடியும். பிள்ளையின் பிரிவு 38 ஊவனா தமது விடுதலைக்கு பொது அதிகாரிகளை நாட இயலாத போது என்றும் ஒருவருக்கு அச்சத்தை நியாயமாக உண்டாக்கும் சூழ்நிலை அவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து உட்கருத்துடன் தாக்குதல். பிரிவு 38 ஏனா அமிலம் வீசுதல் அல்லது உட்செலுத்துதல் அல்லது வீசுவதற்கு அல்லது உட்செலுத்துவதற்கு முயற்சிக்கும் செயல், அத்தகைய செயல் கொடுங்காயம் விளைவிக்கும் என்ற நியாயமான அச்சத்தை உண்டாக்குதல். பிரிவு 39 அத்தகைய உரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கு எதையும் உண்டாக்கும் அளவுக்கு நீடிக்கும். அந்த குற்றம் அடுத்த முந்தைய 38 விவரிக்கப்பட்டுள்ள வகைகள் எதையும். பிரிவு 39 மரணத்தை தவிர எந்த தீங்கையும் உண்டாக்கும் அளவுக்கு நீடிக்கும். உடலை தற்காத்துக் கொள்ளும் உரிமை தாக்குபவர்களுக்கு தன்னிச்சையாக மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீக்காது. ஆனால் தாக்குபவருக்கு மரணத்தை தவிர வேறு எந்த தீங்கையும் விளைவிக்கும் அளவுக்கு பிரிவு 37 சொல்லப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நீடிக்கவே செய்யும். பிரிவு 40 உடலை பொறுத்து தற்காப்பு உரிமையின் தொடக்கமும் தொடர்ச்சியும். பிரிவு 41 சொத்தை பொறுத்து தற்காப்பு உரிமை மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு எப்போது நீடிக்கும். பிரிவு 41 ஆனா கொள்ளை அடிக்கும் போது. ஆவணம் மாலை அல்லது இரவில் கன்னமிடுதல். பிரிவு 41 ஈனா மனித குடியிருப்புக்காக அல்லது சொத்தின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் இடமாக உள்ள கட்டிடம், கூடாரம் அல்லது களம் எதற்கும் தீயிட்டு அழிவு செய்தல். இந்த காரணத்துக்காக ஈனா. பிரிவு 41 ஈயனா அத்தகைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்தாவிட்டால் விளைவு மரணமாகவோ கொடுங்காயமாகவோ இருக்கும் என்ற அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யப்படும் திருட்டு, அழிம்பு அல்லது வீட்டினுள் அத்துமீறி நுழைதல். இந்த காரணத்துக்கெல்லாம் நம்ம மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு அடிக்கணும். பிரிவு 41. பிரிவு 42 அத்தகைய உரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு எப்போது நீடிக்கும். எந்த குற்றத்தை செய்வது அல்லது செய்ய முயற்சி செய்வது. பிரிவு 42 அத்தகைய உரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு எப்போது நீடிக்கும். மரணத்தை தவிர 42 தான். 43 சொத்தை பொறுத்து தற்காப்பு உரிமையின் தொடக்கமும் தொடர்ச்சியும். 43 சொத்தை பொறுத்து தற்காப்பு உரிமையின் தொடக்கமும் தொடர்ச்சியும். பிரிவு 44 நிரபராதி ஒருவருக்கு தீங்கு நேரிடும் நிலை ஏற்படும் பொழுது உயிராபத்தான தாக்குதலுக்கு எதிரான தற்காப்பு உரிமை. நிரபராதி ஒருவருக்கு தீங்கு நேரிடும் நிலை ஏற்படும் பொழுது உயிராபத்தான தாக்குதலுக்கு எதிரான தற்காப்பு உரிமை. மரணம் ஏற்படும் என்னும் அச்சத்தை நியாயமானதாக உண்டாக்குகிற ஒரு தாக்குதலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளும் தற்காப்பு உரிமை பயன்படுத்தும் போது நிரபராதியான ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் பயன் தரும் வகையில் அந்த உரிமையை பயன்படுத்த முடியாது நிலையில் தற்காத்துக் கொள்வது இருந்தால் அவரது தற்காப்பு உரிமை அந்த ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்கிறது. அவ்வளவுதான்.